இது சரியா ஆகஸ்ட் 30, 2001 அன்னைக்கு காலை நேரத்துல ஒரு 40 வயது இருக்கக்கூடிய ஆலன் மெக்ரர் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆபீசரும் கூடவே மார்க் டேவிட் அப்படிங்கிற இன்னொரு போலீஸ் ஆபீசரும் யுஎஸ் உடைய மிச்சிகன்ல இருக்கிற ஹியூரான் நேஷனல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல அவங்களுடைய போலீஸ் கார்ல போயிட்டு இருக்காங்க. கடந்த 20 வருடங்களா தீர்க்க முடியாத ஒரு வழக்க 20 வருடங்களா அவருடைய மனசை உறுத்திட்டு இருக்கிற ஒரு கேஸை சால்வ் பண்றதுக்காக இன்னைக்கு அவங்க ஒரு ஸ்பெஷலான டிடெக்டிவை மீட் பண்ண போறாங்க. ஆக்சுவலா அந்த டிடெக்டிவை பாக்குறதுக்காக தான் இப்ப கார்ல போயிட்டு இருக்காங்க. சரியா 21 வருடங்களுக்கு முன்னாடி 1980ல சரிட்டா தாமஸ் அப்படிங்கிற ஒரு பெண், இப்ப நான் சொன்னேன் இல்லையா இந்த போலீஸ் ஆபீசர் ஆலன், இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அவருடைய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் தனியா நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு கார் அந்த பெண் கிட்ட வந்து நின்னதாகவும் அதிலிருந்து இறங்கின ஒரு வயசான நபர் அந்த பெண்ணை அந்த கார்ல கூட்டிட்டு போனதாகவும் சொல்லப்படுது. ஆனா அதுக்கப்புறமா இப்ப வரைக்குமே சரிட்டா எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலா அதுக்கப்புறமா போலீஸ்க்கு கிடைச்ச சில டிப்ஸ் அண்ட் க்ளூஸை வச்சு அன்னைக்கு சரிட்டாவை கார்ல வந்து கூட்டிட்டு போனது ஜிம்மி நெல்சனா தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. சோ அதன்படி போலீஸோட தியரி என்ன அப்படின்னா, அப்படி சரிட்டாவை கார்ல கூட்டிட்டு போனவன் அவங்கள கொலை பண்ணிட்டு அவங்களுடைய இறந்த உடலை இந்த ஹியூரான் நேஷனல் ஃபாரஸ்டுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் போட்டிருப்பான் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது போலீஸோட தியரி தான். இந்த தியரியை சப்போர்ட் பண்ற மாதிரி போலீஸ் கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. இன்னும் சொல்ல போனா சரிட்டா இறந்துட்டாங்களா அப்படின்னு கூட போலீஸ்க்கு கன்ஃபார்மா தெரியாது. ஆக்சுவலா அந்த ஃபாரஸ்டுடைய குறிப்பிட்ட இடத்தை பல முறை சர்ச் பண்ணிட்டாங்க. FBI கூட இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி பார்த்துட்டாங்க. ஆனா சரிட்டாவுடைய உடல் மட்டும் 20 வருடங்களுக்கு மேல ஆகியுமே எங்கேயுமே கிடைக்கல. ஆனா இன்னைக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்க போகுது. பிகாஸ் இன்னைக்கு அவங்க மீட் பண்ண போற அந்த டிடெக்டிவ்க்கு ஃபெயிலியர் அப்படிங்கறதே கிடையாது. சோ 20 வருட கேஸ் இன்னைக்கு முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இது எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டே தன்னுடைய போலீஸ் கார்ல போயிட்டு இருக்கிற ஆபீசர் ஆலன் அந்த ஃபாரஸ்டுடைய குறிப்பிட்ட இடம் வந்ததுமே காரை ஸ்டாப் பண்றாரு. கார்ல இருந்து இறங்கின ஆலன் அந்த ஸ்பெஷல் டிடெக்டிவை முதல் முறையா அப்பதான் நேர்ல பாக்குறாங்க. அந்த ஸ்பெஷல் டிடெக்டிவ் வேற யாரும் இல்ல, பெரிய காதுகளோட தரையில படுத்துட்டு தன்னுடைய வாளை ஆட்டிட்டு இருந்த டாபர்மேன் வகை சேர்ந்த ஒரு நாய் தான். அந்த நாயுடைய பெயர் ஈகிள். சோ இதுக்கப்புறமா இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு, ஈகிள் அந்த 20 வருட கோல் கேஸை சால்வ் பண்ணிச்சா, யாரு அந்த கில்லர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சதா அப்படிங்கிற இந்த கேஸுடைய கடைசியில நீங்க ஒரு துளி கூட யூகிக்க முடியாத ஒரு ட்விஸ்ட் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதுதான் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் சீரிஸ் உடைய இன்னைக்கு எபிசோட்ல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிடும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிடும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அந்த டாபர்மேன் நாயான ஈகிள் பார்க்கிறதுக்கு ஒரு போலீஸ் டாக் மாதிரியே இல்ல. எஸ், அது உண்மையாவே ஒரு போலீஸ் டாகும் கிடையாது. ஆனா இந்த உலகத்திலேயே ஒரு பெஸ்ட் கிரைம் சீன் ஸ்னிஃபிங் டாக் அப்படின்னா அது ஈகிள் தான். சோ அது கூடவே அதோடைய ட்ரெயினரான 40 வயதான சாண்ட்ராவும் அங்கதான் இருக்காங்க. ஆக்சுவலா ஈகிள் மற்றும் அதோடைய ட்ரெயினரான சாண்ட்ராவை போலீஸ் சர்க்கிள்ல எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்க 2 பேருமே கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு
ஐகானிக் பேரா இருந்தாங்க. ஆக்சுவலா சாண்ட்ரா ஒரு டாக் ட்ரெயினரா இருந்தாங்க. இவங்களுடைய வேலையே இறந்த உடல்களை அதோடைய துர்நாற்றம் கூட இல்லாம அதை மோப்பம் பிடிச்சு லொகேட் பண்ற மாதிரி டாக்ஸை ட்ரெயின் பண்றதுதான் அவங்களுடைய ஜாப். இப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் சாண்ட்ரா ஒரு அனிமல் ஷெல்டர்ல இருந்து ஈகிளை அடாப்ட் பண்றாங்க. எந்த ஒரு அடிப்படை ட்ரைனிங் கூட இல்லாத யூத்தனைஸ் பண்ணலாம் அப்படின்னு, அதாவது கருணை கொலை பண்ணிரலாம் அப்படின்னு வச்சிருந்த ஒரு புவர் ஸ்ட்ரே டாக் தான் ஈகிள். அதை அடாப்ட் பண்ண சாண்ட்ரா மற்ற நாய்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது போக ஃப்ரீ டைம்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஈகிளுக்கு கேடவர் சென்ட் ட்ரைனிங், அதாவது போலீஸ் டாக்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க. விச் மீன்ஸ் இறந்த உடல்கள் மாதிரி நாற்றம் அடிக்கிற ஒரு வாசனையை கொடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்பதான் கிரைம் சீன்ல அதே மாதிரி வாசனை இருந்தா அதை கரெக்டா போய் கண்டுபிடிக்கும். ஸோ அந்த ட்ரைனிங்கை ஈகிளுக்கு கொடுத்தா ரியாக்ட் பண்ணுவானா அப்படின்னு ஒரு சிம்பிள் கியூரியாசிட்டியில ஜஸ்ட் கேஷுவலா தான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்தது அன்பிலீவபிள். ஈகிள் ரெகுலரான போலீஸ் கேடவர் டாக்ஸ்க்கும் மேல ஒரு எக்ஸ்ட்ரா சென்ஸையே டெவலப் பண்ண ஆரம்பிச்சான். நார்மல் போலீஸ் டாக்ஸ் அப்படின்னா கிலோமீட்டர்ஸ்குள்ள ஒரு சென்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. புதைச்சு வச்சிருக்கிற ஆப்ஜெக்ட, ஒளிச்சு வச்சிருக்கிற ஆப்ஜெக்ட டிடெக்ட் பண்ணுவாங்க. ஹியூமன் ரிமைன்ஸை ட்ரேஸ் பண்ணுவாங்க. ஆனா ஈகிள் அந்த போலீஸ் டாக்ஸ் பண்ண முடியாத விஷயங்களையுமே செய்ய ஆரம்பிச்சான். இப்ப ஒரு இடத்துல ரத்தம் இருந்து அதை ப்ளீச்ல வாஷ் பண்ணியிருந்தா கூட அதை கரெக்டா டிடெக்ட் பண்ணிடுவான். ஏன் பெயிண்ட் அடிச்சு கவர் பண்ணினாலும் கூட அதுக்குள்ள இருந்த ஒரிஜினல் ஸ்மெல்ல கரெக்டா ட்ரேஸ் பண்ணிடுவான். அந்த லெவலுக்கு மாற ஆரம்பிச்சிருக்கான். அதுலயுமே ஒரு ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஈகிளை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெஸ்ட் போலீஸ் டாக்குக்கு 10க்கு 10 மார்க் கொடுத்தோம் அப்படின்னா ஈகிளுக்கு 10க்கு 20 மார்க்கை கொடுக்கலாம் அப்படின்னும், he is not a dog, he is miracle அப்படின்னு அவனை பார்த்து சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே கேள்விப்பட்டதால தான் ஆலனுக்கு ஒரு ஹோப் வந்திருக்கு. 21 வருடங்களா அன்சால்வ்டு மிஸ்ட்ரியா இருக்கிற இந்த கேஸை கண்டிப்பா ஈகிள் இன்னைக்கு கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு நம்பினாரு. அவங்க நம்புறது ரொம்பவே சிம்பிள். சரிட்டாவுடைய உடம்பு உண்மையிலேயே அந்த ஃபாரஸ்ட்குள்ள இருக்கு அப்படின்னா ஈகிள் கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சே ஆகணும். எஸ்டிஐ கார்ல இருந்து கீழே இறங்கின ஆலன் மெக்ரகருக்கும் அவருடைய பார்ட்னருக்கும் ஈகிளை நேர்ல பாக்குறது ஒரு எமோஷனல் மூமெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி பார்த்துட்டு இருந்த அவங்கள பெட் பண்ணலாம், ஒன்றும் பண்ணாது, இப்ப ரிலாக்ஸா தான் இருக்கான் அப்படின்னு சாண்ட்ரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி ஈகிளுடைய தோற்றமும் ரொம்பவே இன்னசென்ட்டாகவும் காமாகவும் இருந்துச்சு. ஸோ அதை தொட்டு கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து கொஞ்ச நேரத்திலேயே ஈகிளுடைய பாடியில சடனா ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்குது. உடனடியா அங்கிருந்த ஃபாரஸ்டுடைய என்ட்ரன்ஸ் பக்கமா பார்த்து நிக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய எக்ஸ்பிரஷன் வந்துட்டோம், வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. இதை கவனிச்ச சாண்ட்ராவும் ஓகே ஹீ இஸ் ரெடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அவங்க 3 பேருமே ஃபாரஸ்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது இப்ப ஆலன் மெக்ரகருடைய மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா 21 வருஷமா இந்த கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல. FBI-யும் லோக்கல் டிபார்ட்மெண்ட்ஸும் சுத்தி சர்ச் பண்ணியுமே எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இப்படி ஒரு ஹோப்லெஸ்ஸான ஒரு கேஸ்ல இந்த டாக் இப்ப இவங்களை லீட் பண்ணி போயிட்டு இருக்கு. அப்படி ஈகிள் முன்னாடி மோப்பம் பிடிச்சிட்டே போயிட்டு இருக்க, அதுக்கு பின்னாடி சாண்ட்ரா, அவங்களுக்கு பின்னாடி ஆலன் மெக்ரகர் மற்றும் அவருடைய பார்ட்னர் சைலண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஆலன் மற்றும் அவருடைய பார்ட்னருக்கு ஒரு போலீஸ் டாக் எப்படி மோப்பம் பிடிக்கும், எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது கிளியரா தெரியும். ஆனா ஈகிள் அந்த போலீஸ் டாக்ஸ் மாதிரி இல்ல. போன உடனே வேலையை ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் ஒரு சில நிமிடங்கள்ல அங்கிருந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்த்து ஓட ஆரம்பிச்ச ஈகிள் அங்க ஏதோ ஒன்ன கண்டுபிடிச்ச மாதிரி பறிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இருந்த ஆலன் மெக்ரகருக்கு அந்த ஒரு செகண்ட்ல ஒரு தேஜாவு வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஈகிள் இப்ப பயங்கர கான்பிடன்ஸோட பறிச்சிட்டு இருக்கிற அந்த இடம் 1987ல FBI எக்ஸ்கவேஷன் பண்ணி இங்கேயும் எதுவுமே இல்ல அப்படின்னு டிக்ளேர் பண்ணி விட்ட இடம் தான் அது. இப்ப ஈகிள் பின்னாடியே போன அதோடைய ட்ரெயினரான சாண்ட்ராவும் அதுக்கு பக்கத்துல போய் கீழே முட்டி போட்டு உட்கார்ந்து அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கொஞ்ச நேரத்திலேயே மண்ணுக்குள்ள இருந்து ஏதோ தட்டுப்பட ஆரம்பிக்குது. அதை பார்த்த சாண்ட்ரா உடனடியா ஹே இங்க வாங்க அப்படின்னு ஆலனை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்க வந்து பார்த்த ஆலன் அதிர்ச்சியில அப்படியே ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போறாரு. எஸ், அங்க கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு மனித எலும்பு துண்டு. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈகிள் ஒன்லி ஹியூமன் போன்ஸை மட்டுமே ஃபைண்ட் பண்ற மாதிரி ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. அது ஒரு சிக்கன் போனா இருந்து அதை இது ஹியூமன் போன் அப்படின்னு எல்லாம் தப்பா நினைச்சுக்காது. விச் மீன்ஸ் ஈகிள் கண்டுபிடிச்சது அப்படின்னா அது கண்டிப்பா மனித எலும்பாதான் இருக்கும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு ரூல். ஸோ இதை பார்த்த ஆலனுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கா இருந்தாலும் கண்டிப்பா இது சரிட்டாவுடைய ரிமைன்ஸா தான் இருக்கும். எப்படியோ 20 வருட கேஸ் இப்ப சால்வ் ஆக போகுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஈகிளுடைய ட்ரெயினரான சாண்ட்ராக்கு இதுல கொஞ்சம் கூட ஷாக் இல்ல. பிகாஸ் இது அவங்களுக்கு 10ல் ஒரு கேஸ் மாதிரி. சோ ஆலனை பார்த்து கொஞ்சம் சிரிச்சுட்டு எஸ் இதுதான் இவனுடைய ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஈகிளுக்கு கொஞ்சம் ட்ரீட் கொடுக்குறாங்க. அண்ட் அகைன் அந்த இடம் முழுவதுமே வேற வேற இடங்கள்ல ஈகிள் தொடர்ந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்குது. அன்னைக்கு நாளுடைய முடிவுல அங்கிருந்து அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல, சுத்தியுமே பல இடங்கள்ல அப்படின்னு நிறைய எலும்பு துண்டுகளை கண்டுபிடிச்சிருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்துட்டு போன ஆலன் அடுத்த நாள் அகைன் வந்து சர்ச் பண்ணும் பொழுது இன்னுமே நிறைய எலும்புகளை தோண்டி எடுக்க ஆரம்பிச்சது. ஆக்சுவலா கில்லர் கொலை பண்ணி புதைச்சிருந்தா ஒரு இடத்துல தானே எலும்பு இருக்கணும். ஆனா இங்க அதை சுத்தி பல இடங்கள்ல எப்படி இந்த மாதிரி எலும்பு சதறி கிடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இந்த மாதிரி நடக்கிறதும் ரொம்பவே சகஜம்தான். பிகாஸ் காட்டுக்குள்ள ஒரு இறந்த மனித உடல் கிடந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கிற விலங்குகள் அதை சாப்பிடலாம். அப்போ சில எலும்புகளை அங்க இங்கேயும் போட்டுடலாம். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆகுது. சோ மழை வெள்ளம் அப்படின்னு இந்த மாதிரி பல காரணங்களும் இருக்கு. சோ ஒரு சின்ன குறிப்பிட்ட இடத்துல இவ்வளவு மனித எலும்புகள் கிடைச்ச ஆலனை பொறுத்த வரைக்குமே இது ரொம்பவே சந்தோஷமான ஒரு செய்தியா தான் இருந்துச்சு. ஈகிள் சரிட்டா தாமஸோடைய எலும்புகளை கண்டுபிடிச்சு தந்துருச்சு அப்படின்னு அவரு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. சோ சாண்ட்ராக்கும் ஈகிளுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு கிடைச்ச அந்த எலும்புகளை எல்லாத்தையுமே FBI-க்கு அனலைஸ் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதோடைய ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு கிட்டத்தட்ட மாச கணக்காகும் அப்படிங்கறதால அதுக்காக வெயிட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அதற்கான நாளும் வருது. 2002 பிப்ரவரியில FBI ஆலனை கூப்பிடுறாங்க. அவருமே அது சரிட்டாவுடைய எலும்புகளா தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில அங்க போறாரு. ஆனா FBI சொன்னது அவரை அதிர்ச்சி அடைய வச்சது. FBI என்ன சொன்னாங்க அப்படின்னா கிடைச்ச எந்த எலும்புகளுமே சரிட்டாவுடையது கிடையாது அப்படின்னும், இன்னும் சொல்ல போனா அது எல்லாமே ஒரு மனிதனுடைய எலும்புகள் கிடையாது அப்படின்னும், அது மொத்தமா 3 மனிதர்களுடைய எலும்புகள் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இதை கேட்ட ஆலனுக்கு கண்டிப்பா சரிட்டாவுடைய உடல் இன்னுமே அந்த ஃபாரஸ்ட்குள்ள தான் எங்கேயோ இருக்கு. அதை ஈகிளை யூஸ் பண்ணி ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இன்னும் 3 பேருடைய மனித எலும்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா சரிட்டாவை கொலை பண்ண ஜிம்மி நான் நினைச்சதை விட ரொம்பவே கொடூரமானவனா இருக்கணும். மேபி அவன் ஒரு சீரியல் கில்லரா இருக்கணும். அவன் கொலை பண்ண விக்டிம்ஸுடைய உடல்களை அந்த காட்டுக்குள்ள தான் அவன் புதைச்சிருக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த கேஸ்ல இது இன்னுமே சிக்கலை தான் உருவாக்குச்சு. பிகாஸ் ஆலன் மற்றும் அவருடைய பார்ட்னருக்கு அப்படின்னு யாருக்குமே இப்ப கிடைச்சிருக்கிற இந்த 3 பேருடைய அந்த எலும்புகள் யாருடையது அப்படிங்கிறது தெரியாது. அது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலுமே இன்னும் அவருக்கு நிறைய எவிடன்ஸ் தேவை. சோ அகைன் அவர் ஈகிளை வர வச்சு அந்த ஃபாரஸ்ட்குள்ள மறுபடியுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏப்ரல் 17, 2002 ஈகிள் மற்றும் அதோடைய ட்ரெயினரான சாண்ட்ரா, ஆலன் மற்றும் அவருடைய பார்ட்னர், மேலும் இன்னும் சில போலீஸ் ஆபீசர்ஸ் அண்ட் ஃபாரன்சிக் ஆபீசர்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே அந்த இடம் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அங்கிருந்த மொத்த போலீஸ் டீமும் எவ்வளவு தேடியுமே எதையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஈகிள் அகைன் அதோடைய மோப்ப சக்தியால அதே மாதிரியான ஒரு மனித எலும்பு துண்டை கண்டுபிடிக்குது. சோ ஆலன் நினைச்ச மாதிரியே இந்த கேஸ் சரிட்டா தாமஸோட நிக்காம இது ஒரு பெரிய கேஸா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது உறுதியாகுது. ஆல்சோ அந்த 20 வருட கேஸ் மட்டும் இல்லாம இந்த சீரியல் கில்லர் கேஸும் சேர்த்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு ஆலனோ இன்னும் ஆர்வமா சுத்தியும் முத்தியும் தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படி அவர் தேடிட்டு இருக்கும் பொழுதுதான் அவருக்கு பின்னாடி யாரோ ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அதாவது ஈகிள் ஒரு எலும்பை கண்டுபிடிச்சது இல்லையா, சேம் அந்த இடத்துல இப்ப யாரோ சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்கவும் தேடிட்டு இருந்த அவரு திரும்பி அந்த இடத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு நடுவுல சில மரங்கள் இருந்ததால யாரு சண்டை போடுறாங்க அப்படிங்கறத அவரால் பார்க்க முடியல. சோ அவரு தேடிட்டு இருந்த அந்த இடத்துல இருந்து அந்த சத்தம் வர்ற இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அங்க போய் அந்த சண்டையை நிறுத்தின ஆலன் அதுக்கப்புறமா இந்த கேஸ்லயே ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா ஆக்சுவலா இந்த காட்டுக்குள்ள இப்ப அவங்க கண்டுபிடிச்ச இந்த எல்லா மனித உடல்களையும் இங்க கொண்டு வந்து புதைச்சு வச்சது ஒரு சீரியல் கில்லரோ இல்ல ஆலன் நினைச்சிட்டு இருந்த மாதிரி சரிட்டாவுடைய டெத்துக்கு காரணமான அந்த ஜிம்மி நெல்சனோ கிடையாது. ஆக்சுவலா உண்மையான கல்பிரேட் இப்போ அங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கிற இன்வெஸ்டிகேட்டர்ஸ்ல ஒருத்தன் தான் இதை எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். எஸ், ஈகிள் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் கிரைம் சீன் மோப்பனாய் எல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஈகிள் ஒரு மோப்பனாயே கிடையாது. அது அதோடைய ட்ரெயினரான சாண்ட்ராக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பிகாஸ் இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய நாடகம்.
என்ன SDA எதுவுமே புரியலையா? ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எப்பெல்லாம் சாண்ட்ரா மற்றும் ஈகிளை கிரைம் சீன்ல சர்ச் பண்றதுக்காக கூப்பிடுறாங்களோ அப்பெல்லாமே சாண்ட்ரா அவங்களுடைய ட்ரெஸ்ல பல இடங்கள்ல உண்மையான மனித எலும்புகளை மறைச்சு வச்சு எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறமா ஒன் சர்ச் நடந்துட்டு இருக்கும் பொழுது சாண்ட்ரா யாருக்குமே தெரியாம அவங்க ஒளிச்சு வச்சிருக்கிற போன்ஸ் எடுத்து ஈகிள் பாக்குற மாதிரி அந்த தரையில போடுவாங்க. அப்ப ஈகிளும் அதை வாயில எடுக்கும் பொழுது, இங்க பாருங்க ஈகிள் எதையோ கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா மற்றும் ஈகிள் தான் அதை கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு சீனை அங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா சாண்ட்ரா இந்த மாதிரி யுஎஸ் உடைய பல இடங்கள்ல பல சர்ச்ல இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கறது கண்டுபிடிக்கப்படுது. இந்நாட்களை விசாரிக்கும் பொழுதுதான் சாண்ட்ராக்கு அந்த மாதிரி பண்ணும் பொழுது போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை சாண்ட்ரா மற்றும் ஈகிள் கண்டுபிடிக்கிறத பார்த்து ரொம்பவே மரியாதையோட பாக்குறதும், அவங்க கொண்டு வந்த எலும்புகளை பார்த்து அதை நம்பி ஏமாந்து போறது எனக்கு ஒரு த்ரில்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கடந்த பல வருடங்களா பண்ணிட்டு இருந்த சாண்ட்ரா கடைசியா இந்த சரிட்டாவுடைய சர்ச்ல தான் கையும் களவுமா மாட்டி இருந்திருக்காங்க. எஸ், ஈகிள் கடைசியா அங்கிருந்து ஒரு எலும்பை எடுத்துச்சு அப்படின்னு சொன்ன இல்லையா? அப்ப சாண்ட்ரா யாருமே நம்மள பார்க்கல அப்படின்னு நினைச்சு எப்பவும் போல அவங்களுடைய சாக்ஸ்ல மறைச்சு வச்சிருந்த ஒரு எலும்பு எடுத்து அதை அகைன் மண்ணுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா கரெக்டா அதே டைம்ல நடந்த எல்லாத்தையுமே அங்கிருந்த ஒரு ஃபாரன்சிக் ஆபீசர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. உடனே அங்க வந்து சாண்ட்ரா கிட்ட என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சாண்ட்ரா பதில் பேச முடியாம திக்கி திணறி இருக்காங்க. சோ இப்ப கையும் களவுமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுமே ஃபாரன்சிக் ஆபீசர் தன்னை அசால்ட் பண்ணதா சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்டுதான் போலீஸ் ஆபீசர் ஆலன் அங்க போய் பாப்பாரு. அப்பதான் நடந்த எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். சாண்ட்ரா இந்த மாதிரி மனித எலும்புகளை கொண்டு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க எத்தனை பேர்த்த கொலை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா சாண்ட்ரா இதுக்காக யாரையும் கொலையெல்லாம் பண்ணல. லேபில் இருந்து பல மனித எலும்புகளை இதுக்காக திருடி இருக்காங்க. சோ பொய்யான ஆதாரங்களை காட்டியது, போலீஸை ஏமாத்தினது, நீதியை கிடைக்க விடாம பண்ணுது அப்படின்னு பல பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு 21 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படுது. ஆக்சுவலா அப்படி அவங்க மாற்றினதுக்கு அப்புறமா இவங்க மூலமா FBI கண்டுபிடிச்சதா நினைச்ச 50க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் திரும்பவுமே விசாரிக்கப்பட்டுச்சு. பட் நல்ல வேளையா அதுல யாருக்குமே இவங்க கண்டுபிடிச்ச எவிடன்ஸை வச்சு தண்டனை கொடுக்கப்படாம இருந்துச்சு. சோ அதனால எந்த ஒரு மாற்றமும் பண்ண வேண்டிய நிலைமை வராம இருந்துச்சு. சரிட்டா கேஸ்ல கைது செய்யப்பட்ட ஜிம்மி நெல்சனுக்கும் சரியான ஆதாரங்கள் இல்ல அப்படின்னு விடுதலை செய்யப்படுறாரு. சோ இந்த நாள் வரைக்குமே சரிட்டாக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. இப்ப வரைக்குமே அவங்களுடைய உடல் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அண்ட் கடைசியா ஈகிள் மேல யாருக்குமே கோபம் கிடையாது. பிகாஸ் அதுக்கு இது எதுவுமே தெரியாது இல்லையா? சோ அத வேற ஒருத்தர் அடாப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனா 2003ல ஈகிள் வயது முதிர்ச்சியில இறந்து போயிருக்கு. எனக்கு ஈகிள் நினைச்சா போல்ட் அப்படின்னு ஒரு அனிமேஷன் மூவி இருக்கு, அதான் ஞாபகத்துக்கு வருது. சோ மை டியர் SDA இன்வெஸ்டிகேட்டர்ஸ், எப்படி இருந்துச்சு இந்த கேஸ்? இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணீங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.